உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. தமிழ்ச்செல்விக்கு சூப்பரா நன்றி சொல்லிர்றாங்க, வணக்கம் சொல்லிர்றாங்க, வாழ்த்து சொல்லிர்றாங்க. ஈஸ்வரிக்கு மட்டும் மனசு வரல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிர்றாங்களா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் தாங்குன்னு அப்படிதான் தாங்குறாங்க ஐஸ்வர்யாவ. "எங்க வீட்டு வாரிச நீ காப்பாத்திட்டம்மா, எங்க வாரிச நீ காப்பாத்திட்டம்மான்னு" சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். எப்படியோ நம்ம புள்ள நல்ல பேர் எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு குஷியில இருக்கு. மலருமே இந்த பிள்ளைய பார்த்தீன்னா, ஐஸ்வர்யாவ ரொம்ப தான் தாங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, சேது பக்கத்துல வந்து, "ஐசு இப்போ உனக்கு எப்படிம்மா இருக்கு?" போயிட்டு பார்த்தா, கிச்சன்ல போயிட்டு அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ பணிவிடைகள் அப்படித்தான் செய்றாரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் புள்ளைய காப்பாத்திட்டா அப்படிங்கிறதுனால தான். அவ தட்டி விடாம இருந்தா அது பாட்டுக்கு கீழ கூட விழுந்திருக்கும். ஏன்னா, நம்ம காட்டுச்சி அம்மன் துணையும் இருக்கு. பெரியம்மந்த கருப்பு சீலக்காரியா இவங்க எல்லாம் துணை நிக்கையில, அதெல்லாம் கைவிட்டுருமா என்ன? இத நீங்க கேட்கலாம். அப்படி இவங்கலாம் தொண நிக்கையில ஏன் தமிழ்ச்செல்வி பிரிஞ்சு போகணும்? அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் கைவசம் ஒண்ணு வச்சிருப்பாங்களே! இதெல்லாம் அவனோட அனுக்கிரகங்கள். அதாவது கடவுளோட எழுத்து. அது பிரகாரம் தான் நடக்கும். அவங்க ராமரோட ஜாதகத்த வாங்கி பொறந்திருக்காங்க. 6 மாசம், காடு 6 மாசம், வீடு 6 மாசம் அப்படின்னு கத கட்டலாம். சரி விடுங்க. அது நமக்கு இப்ப வேணாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆயிருதுங்க. உடம்பெல்லாம் இவரு நல்லா பாத்துக்கிறாரு. தமிழும் கொஞ்சம் தேறி வந்துருது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன பண்ணுது, "ஏய்! இப்ப நல்ல மூடுல இருக்கேன். பேசாம நீ ஒண்ணு சேர்ந்துரு, உன் மாமன் கூட" அப்படிங்கையில, "ஆன்ட்டி வேணாம் ஆன்ட்டி பாத்துக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "ஏய்! என்ன உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு இப்ப உடம்பெல்லாம் இப்பதான் கொஞ்சம் சௌரியம் இருக்கு. விட்டுருங்க" அப்படிங்கையில சேது வராரு. "என்ன சின்னம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல ஆன்ட்டி" அப்படிங்கிறாங்க. "நீ சும்மா இரு. வா சேது" அப்படின்னு தனியா கூட்டி போயிட்டு, ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கு சொன்னதுதான். பாவம் கொஞ்சம் ஏக்கமா தான் இருக்கா. மாமா என் மேல அன்பா இருந்தாலே போதும். எனக்கு கோடியும் வேணாம், எதுவும் வேணான்னு சொல்றா. ஏன்னா 2,00,00,000 ஐயோ! ஐயோ! ஈஸ்வரி 2,00,00,000 கேட்டுச்சு இல்லையா? கரெக்ட்டா காய நகர்த்துறாளேன்னு, சாவித்திரியும் தாமரையும் அப்பப்ப மைண்ட் வாய்ஸ்ங்கிற பேச்சுல அதாவது மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லல. பேசுறதெல்லாம் எனக்கு காமெடி தாங்க இருந்துச்சு. ஐயய்யோ! அவ நல்லா வந்துட்டாளே! நல்ல பேர் எடுத்துட்டாளே! அப்படின்னு நினைக்குதுங்க. உண்மையிலே இந்த சின்ன மருமகள் இவ்வளோ தூரம் நீளத்துக்கு இத்தன வருஷம் வந்துகிட்டு இருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க சித்துரா, ஈஸ்வரி, இந்த 4 பேர் தாங்க. தாமரை, சாவித்திரி. இந்த 4 பேர் இல்லைன்னா கதை இல்லன்னு சொல்லணும். இப்ப வயிறு எரியுது திபு திபு திபுன்னு. ஐயோ! நல்ல பேர் எடுக்குறாளே 2,00,00,000 அதானே பார்த்தேன் அப்படிங்குது தாமரையும், சாவித்திரியும். இப்ப அந்த பிள்ளை வேணான்னு சொல்லிருது. உண்மையிலே வேணான்னு தான் சொல்லுது. 1000 இருந்தாலும் சரிங்க. இந்த ரோகிணி 1000 பண்ணாலும், அந்த மீனாவுக்கும், முத்துவுக்கும் பண்ணத மறக்கவே முடியாது, மன்னிக்க முடியாது. அதே மாரி தான் ஐஸ்வர்யாவும். இனியும் வேணா என்னமோ சொல்லுவாங்கல்ல, பருத்தி மூட்ட அதுக்கு குடோன்ல இருந்துக்கலாமே! அவள விரட்டி விட்டது நீ தானடி தமிழ்ச்செல்விய! என்னடி நீ இன்னைக்கு வந்து சரி விடுங்க. மனசு மாறியிருக்கலாம். மனசு மாறிச்சுங்கிறக்காண்டி ஏத்துக்க முடியாது. இப்ப அந்த பிள்ளை நல்லா ஏத்தி விடுதா, சின்னம்மா சொன்ன கையோட அப்படியே பார்க்குறாங்க. என்னய்யா? நம்ம புள்ளைய உசுர காப்பாத்தி குடுத்துருக்கா. அவ மனசுக்கு. அவ கூட கொஞ்சம் நல்லா பேசேன். நீ குடும்பம் நடத்துன்னு சொல்லலப்பா. ஒரு சின்னதா ஒரு கைய தொட்டு, ஒரு முத்தம் குடுத்து, அப்படி ஏதாவது நான் சின்னம்மா இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லவும், "சரி சின்னம்மா பார்க்கலாம்" அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்பா! அப்படின்ட்டு ஐசு அப்படின்னு கட்டி பிடிக்க, "என்ன ஆன்ட்டி?" அது ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்துனீங்களா?" ச்சே அப்பலாம் சொல்லல. இப்ப அவ முடியாம இருக்கா. அவள போய் நான் எப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். நீ கவலைப்படாத. கொஞ்சம் நல்லா குளிச்சு நல்லா ஆகு. அதான் நான் 1 வாரம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன? அப்படிங்கிறாங்க. "பார்த்துக்கலாம் ஆன்ட்டி பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு தமிழ்ச்செல்வி வருதுங்க. வாசல்லே நிக்குது. "யாரு வந்திருக்கா?" அப்படிங்கிற மாரி கருப்பு பார்த்துட்டு, "அத்தா வா அத்தா." "இல்ல நான் உள்ளுக்க வரல." "அத்தா நீ வீட்டுக்குள்ள வர வேணாம். கொஞ்சமாவது வாசலுக்குள்ள வாயேன்." "வேணாம். நான் ஐஸ்வர்யா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எப்படி இருக்கு?" அப்படிங்கையில, சரி இரு நான் போய் கூப்பிடுறேன்னு ஐஸ்வர்யா போய் கூப்பிட போகையில, ஆன்டி இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து, "அம்மா உன்னைய பார்க்க தமிழ்ச்செல்வி வந்திருக்கு." "தமிழ்ச்செல்வி வந்திருக்கா?" அப்படியே தாவிக்கிட்டு ஐஸ்வர்யா வர, "அ இவ ஒருத்தி அவள நல்லவான்னு நெனச்சுட்டு போறாளே!" அப்படின்ட்டு இருக்க, சேதுவும் பின்னாடி வராங்க. ராஜாங்க, மோகனா எல்லாரும் வராங்க. பார்த்தா, "வா தமிழு வீட்டுக்குள்ள வா" அப்படின்னு சொல்ல, வீட்ட விட்டு விரட்டுனதே இந்த விளக்கெண்ணெ தான். இன்னைக்கு வா தமிழு, வா தமிழாம்ல. "ஒண்ணும் இல்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, புள்ள கையில இருக்கா, அப்படியே எக்கி எக்கி பாக்குதுங்க. ஆசையா இருக்கு மீனாட்சிய பாக்க சேதுவுக்கு. தினமும் தமிழ்ச்செல்வியும் தான் வந்திருக்காங்க. அப்ப பாத்துட்டு போக தான் வந்தேன். இந்த ஹெல்த்தானத சாப்பிடுங்க அப்படின்னு ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு குடுக்குறாங்க. சில பல பால்ல அடிச்சு குடுக்குறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வச்சுக்க ஐசு இத சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. பரவால்ல தமிழு.
நீ வரலாம்ல வீட்டுக்குள்ள. ஆஹா இருக்கட்டும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு குற்ற உணர்வு அப்படியே தாக்குது. இந்த வீட்ட விட்டு வரக்கூடாதுன்னு போற அளவுக்கு நம்ம தானே காரணம். தமிழ்ச்செல்வி இப்படி நிக்கிறதுக்கு காரணம் நம்ம தானே அப்படின்னு கண்ணீர் சிந்த பாக்க ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. அடியே அண்ணம்மாவளே மனசு மாறாதடியே! பேசாம இரு. இப்ப என்ன வெண்ண திரண்டு வர நேரத்துல எதுவும் பண்ணிக்காத அப்படிங்கல. பேசாம இருங்க ஆண்டி. தமிழு நீ மட்டும் இல்லன்னா என் உயிரு அப்படிங்கிற. ஐயோ! அதெல்லாம் விடுங்க அப்படின்னு இருக்கல. சேதுவும் அதே மாரி தான் ராஜாங்கமும், மோகனாவும் வந்து நன்றி சொல்றாங்க. ஆனா அது முடிஞ்சு எத்தனையோ நாளாச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. குழந்தைய தர்றியா? அப்படிங்கிறாரு. குடுக்குறாங்க. குழந்தைய வாங்கி கொஞ்சுறாரு. அப்படி மீனாட்சிய கொஞ்சையில அழகர் அப்படி பார்க்குறாங்களா, மலர் கொண்டாந்து புள்ளைய குடுக்குது. வேகமா இவருதான் மலரு புள்ளைய கொண்டாந்து குடு தமிழ்ட்ட அப்படிங்கல. வாங்கி பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சுறாங்க. ஏன் தமிழு நாளைக்கு காலையில குடுக்க தான் போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இப்பயே மாத்திக்கலாமா? அப்படிங்கல. சரி. தமிழ்ச்செல்வி சரின்னு சொல்லிருது. பஞ்சாயத்துக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லிக்கங்க. தமிழு ரொம்ப தேங்க்ஸ் தமிழு. ஐயோ! நீ பாரேன் தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காளே! பாராட்டு மழையில நனையிறாளே தமிழ்ச்செல்வி. ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காளேன்ட்டு இங்க வயிறு எரியுது ஈஸ்வரிக்கு. நாங்க கிளம்புறோங்க. இல்ல தனம் அப்படிங்கிறாரு. மாமா என்ன மாமா? ஏய் என்னடி மாமாங்கிற? சின்னம்மா என்ன சின்னம்மா? இப்ப அவ பிரிஞ்சுட்டாங்கறக்காண்டி மாமா இல்லன்னு சொன்னா தப்பாயிருமா? மாமா இல்லைன்னு ஆயிருமா? நெறைய பேர் என்னைய மாமான்னு தான் கூப்பிடுறாங்க. அதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்ல இவளுக்கு மருந்து சொட்டு மருந்து எல்லாம் எடுத்தாரமா வந்துட்டோம். பரவால்ல அளவு இருக்கிறதே குடுத்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வேணா வந்து வந்து வாங்கிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. ஐயோ! என்னென்ன காரியம் பண்றாளுக பாரு. மாமா மறக்காம வந்து வாங்கிக்கங்க. சரி அப்படிங்கல. ஈஸி இருந்துட்டு, சரி, சரி நாங்க வந்து யார் வேணாலும் வாங்கிக்கிறோம். மாமாதே வரணுமா? அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன? நான் மாமாட்ட தானே பேசினேன். இவளுக்கு திமிர பத்தியா? வாய பத்தியா? அப்படின்னு டக்குன்னு தானம் பேசின கையோட எதிர்த்து பேசுதுங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிளம்புது. 2 பேரும் இப்படி பார்த்து பார்த்து கிளம்ப வாசப்படி வரைக்கும் அதாவது ஆட்டோல ஏற போயிலே சேது போயிட்டு நிக்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாரி பார்க்க, அழகர பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு அவங்க 2, 3 சில டானிக் அது இதுன்னு குடுக்குறாங்க. பார்த்துக்கிறேன் அப்படிங்கல. தமிழ் தேங்க்ஸ் தமிழு. சாரி தமிழ். எதுக்கு? அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஐஸ்வர்யாவும் அப்படியே பார்க்க, பாவம்ல தமிழு அப்படிங்கிறாங்க. ஆமா. ஐயோ! அவன் நல்ல மூடுல வரையில இவ ஒருத்தி கெடுக்குறா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிவிலாம் பார்க்குறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க. கலகலன்னு பேச நல்லா ஆயிருதுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா ஆயிருது. ஏய்! இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட்டு பொண்டாட்டியே ஆகுற. ஆன்டி அது வந்து என்னடி ஆன்டி போன்டின்ட்டு இவள சும்மா விடக்கூடாதுன்னு கொஞ்சம் பால்ல அத கலந்து குடுத்துடுறாளுக. அத குடிச்சோனே ஐஸ்வர்யா கொஞ்சம் மூடு வந்துருது. ஏன்னா இவ செட் ஆகணும்ல. அவன் கூட நல்லாயிருவான் போல இருக்கு. இவ தான் ரொம்ப பண்றாளேன்ட்டு இதுகளுக்கு பண்ணி குடுக்க, ஐஸ்வர்யா உள்ளுக்குள்ள போகுது. மாமா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சின்னம்மா வேற ஏத்தி விட்டுருக்கா. சின்ன இவருக்கு சின்னவருன்னு வருதுங்க. சேதுக்கு என்ன பண்ணுது, மூடு கொஞ்சம் ஒரு மாரியா இருக்காரு. புள்ளைய பச்சைக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கையில என்ன பண்றாங்க, புள்ளைய வாங்குறக்காண்டி ஈஸ்வரி உள்ளார போகுது. அம்மா அப்படின்னு கூப்பிட, என்ன ஆன்ட்டி கொஞ்சம் புள்ளைய தாரியா மீனாட்சிய? எனக்கு ஆசையா இருக்கு புள்ளையோட விளையாடணும். இந்தாங்க சின்னம்மா பிள்ளை பத்திரம். என்னய்யா நான் பிள்ளை பெத்து வளர்க்கவா என்ன? பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளையும் பெத்து வளர்த்துருக்கேன் அப்படின்னு புள்ளைய தூக்கிட்டு போயிருதுங்க. இங்க பாரு புள்ளைய நான் இங்க விட மாட்டேன். நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேருங்க. சரியா? சரிங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. மறந்துறாத அப்படிங்கிற. நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி நீங்க போங்க. ஆஹா! மயக்கத்துல பேசுறாளே! நம்ம குடுத்தது நல்லா வேலை செய்யும் போல இருக்குன்ட்டு போயிருதுங்க. இவரு சேது வந்து அங்கிட்ட உட்கார்ந்துருக்காரு. இங்க உட்கார்றாங்க. அப்படி உட்காரையிலே கொஞ்சம் மூடோட உரசிக்கிட்டு உட்கார, "ஏய்! ஐசு என்ன?" "ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஒரு மாரியா இருக்குன்னு" கையத்தோட பேசாம இருக்காரு. அதுக்கப்புறம் கைய எடுத்து இந்த புள்ளைய முத்தம் குடுக்குது. இவரும் பேசாம இருக்காரு. இதே மத்த நேரம் வந்தா பலார் பலார்ன்னு 2 அறை குடுத்திருப்பாரு. இல்லன்னா தள்ளி போயிருப்பாரு. "ஏய் தள்ளு" அப்படின்னு கரண்ட தொட்டு ஷாக் அடிச்ச மாதிரி. ஏன்னா சின்னம்மா வேற ஏத்தி விட்டுருக்கா. இந்த புள்ள வேற நல்ல புள்ளையாயிருச்சா, நல்ல மனசுல நங்கூரம் பாய்ச்சிருச்சு. நல்ல எண்ணமா. இப்ப அப்படியே தொட்டுட்டு, "மாமா" அப்படின்னு கழுத்துக்கிட்ட கொண்டாந்து வைக்குது தன்னோட இதுல. இவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. "ஐசு" அப்படிங்கிறாங்க. "ஏன் மாமா இன்னமும் என்ன புடிக்கலையா? என் மேல வெறுப்பா இருக்கா? உன் புள்ளைக்காண்டி நான் என் உயிரையே விட போனேனே! அப்படி இருக்கையில நான் புள்ளைய வெறுத்துருவேனா? வேணும்னா என் கர்ப்பப்பை எடுத்துறட்டா? தமிழு தமிழுங்கிறேன். ஐசு அப்படின்னு சொல்லி வாய பொத்துறாரு. ஏமாம்மா என் வாய பொத்துறீங்க? என்ன பிடிக்கல தானே? இல்ல ஐசு இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா அந்த புள்ளைய பார்க்கையில தமிழ் ஞாபகம் தான் வருது. ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க அப்படியே டக்குன்னு கையில முத்தம் குடுத்துட்டு அப்படியே சாய்க்கிறாங்க. நம்ம சேதுவும் சாய்க்கிறாரு. அ தலகாணியில தலைய வச்சுடுறாங்க. நம்ம ஐசும் அப்படியே ஒரு முதுகுல அந்த மல்லாக்க அப்படியே அவங்க மார்புல சாஞ்சு கிட்டக்க போறாங்க. நம்ம ஐசு, "மாமா எவ்வளோ நாள் தவம் தெரியுமா? எவ்வளோ தவம் உன் மேல இருக்கேன் மாமா" அப்படிங்கையில செம்ம இது வருது பெரிய மந்த கருப்புக்கு. அங்க ஒருத்தி பத்தினி கடந்துட்டு இருக்கா. இங்க யாரு இவ? தாலி கட்டின பொண்டாட்டியா? ஒருவேளை கட்டியிருந்தா கூட சரிங்களாம். செம்ம இது வருது. பலார் பலார்ன்னு அரையணும் போல தோணுது. ஆனா என்ன பண்றாங்க? ஒண்ணும் பண்ண முடியல. டக்குன்னு என்ன பண்றாங்க? பூந்துடுறாங்க நம்ம மீனாட்சி உடம்புக்குள்ள.
கருப்பும் வந்துடுறாங்க, அவங்க சேது அம்மாவும் வந்துடுறாங்க. பார்த்தா ஓன்னு அழுக ஆரம்பிக்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு எவ்வளோ அடக்கி பார்க்குறாங்க. வீறு வீறுன்னு கீழ அப்படியே உருண்டு விழுந்து அழுகுதுங்க. தூக்கிர்றாங்க. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்க, இந்த புள்ள போய் கரெக்ட்டா அப்படியே முத்தம் குடுக்க, உதட்டுல முத்தம் குடுக்க போக, சேதுன்னு கத்துறாங்க. டபும் டமு டமுன்னு கதவ தட்டிக்கிட்டு பட்டுன்னு தள்ளி விட்டாரு. யாரு? என்ன? அப்படிங்கல, தள்ள ஐஸ்வர்யா, சாரி ஐஸ்வர்யா அப்படின்னு சேது என்ன பண்றாரு? ஓடி வராரு. சாரிங்கிறதுக்கு சேதுன்னு வருதுங்க. கதவை திறந்துட்டு வந்தா, என்னாச்சு? புள்ள அழுகுறா. என்னன்னு தெரியலையே. அப்படியே துடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அப்படியே வாயிலேருந்து நொரையா வருது. என்னன்னு புரியலையே. பால் குடுத்தாச்சா? பால் இதைத்தான் குடுத்தான்னு காமிக்க, இது என்ன பாலை பாருங்க. பாட்டில பார்த்தா ஸ்வைங் அப்படியே அந்த மீனாட்சி அம்மா இருக்காங்களே, அதுக்குள்ள பாலை திரைய வச்சிடுறாங்க. இந்த பாலை குடுத்துட்டீங்க, உங்களை நம்பி கொடுக்கூடான்னு இருந்தேனே அப்படிங்கிற மலர் என்ன பண்ணுது, உங்களை நான் கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா, நீங்க பிள்ளைய கொண்டு போங்க, தாய்ப்பால் கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்நேரத்துல வண்டியை கட்டிட்டு கிளம்ப, உள்ளதும் போச்சு லொல்ல கடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப ஐஸ்வர்யா கட்டில்ல ஒத்தையா போய் படுக்க போகுது. ஆண்டி, என்ன ஆண்டி, சும்மாவது பக்கத்துல படுத்திருப்பாரு, இப்ப என்ன பண்றது, நீ போ பின்னாடி. இல்ல நான் போகல அப்படின்னு உட்காந்துருது. இதே பழைய ஐஸ்வர்யா தான் பின்னாடி போயிருப்பா. இப்ப கருப்பும் சேதும் பறந்தடிச்சு ஓடுறாங்க. அங்க போய் தமிழுன்னு கதவை தட்ட, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வர, பிள்ளைய பாரு என்னாச்சு தெரியல, இந்த மாதிரி அழுகுறா அப்படிங்கல, பால் தெரிஞ்சதா அப்படின்னு இருக்கல, கரெக்டா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வாயெல்லாம் கழுவிட்டுட்டு, சரி நான் கொஞ்சம் தாய்ப்பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்துறாங்க படக்குன்னு. சேது இருக்கான்னு கூட பார்க்கல. ஆனா கருப்பு மட்டும் அங்கிட்டு போயிடுறாரு. இப்ப பால் குடுத்த 5 நிமிஷத்துல நல்லா அப்படியே மூச்சு விடுது. சிரிக்குது கலக்கலன்னு. அப்படியே சேது பார்க்குறாங்க. அம்மாவும் தாயும் புள்ளையும் பிரிக்கிறது தப்பு தானோ? அடுக்குமொழிய சொல்லணும்னா தாயும் சேயும் ஒண்ணாத்தான் இருக்கணுங்க. அப்படி பார்க்குறாரு. தமிழு அப்படின்னு உட்காந்துட்டு, எப்படி என்ன தமிழு? தாய்ப்பாலுக்கு அவ்வளோ சக்தியா? அப்படிங்கிறாங்க. ஆமா, தாய்ப்பாலுக்கு தாலி மிஞ்சுமா கணக்கு போட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லுது. எல்லாருமே சொல்றாங்க. அப்படி பார்க்குறாரு. என் புள்ள அழுது துடிச்சுட்டா. நான் பயந்துட்டேன் தெரியுமா? அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்க புள்ளைய குடுக்குறாங்க. இல்ல தமிழு, நான் வீட்டுக்கு கொண்டு போல. நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஒரு பாய விரிங்க. இருடா, ஒரு கட்டில் கொண்டாரேன். வேணாம் அப்பத்தா, தரையிலே நானும் என் புள்ளையும் படுத்துக்கிறோம் அப்படின்னு படுக்க, தமிழு அப்படின்னு போறாரு. ரூம்குள்ள போறாங்க. போனோன்னே, என்ன அழகரையும் கொண்டாரியா அப்படிங்கல, சரின்னு சொல்லி குடுக்குறாங்க. 2 பிள்ளையும் பக்கத்துல போட்டுட்டு படுத்திருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி அப்படியே உட்கார்ந்துருக்கு. எப்படிங்க ஆப்பு ஆண்டவன் வச்சானா ஈஸ்வரி கண்ணுல? இப்ப போனை அடிச்சுட்டே இருக்காங்க. போனை பாக்குது, தனந்தான் பாக்குது. சேது இங்க வச்சிடறாரு டேபிள்ல. அப்படியே சைலண்ட்ல போட்டுருதுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணா தெரிஞ்சு போயிருக்காண்டி சைலண்ட்ல போட்டுட்டு, வாயை மூடிட்டு கடங்கடி அப்படின்னு திருப்பி போனை வச்சுட்டு பேசாம இருந்துருது. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.